विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணுசித்தன். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 8ஆம் தேதி, இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை, மாசி மாதம் 24ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:26 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதின்னு பார்க்கும்போது இரவு 10:01 மணி வரைக்கும் பஞ்சமி திதி, அதற்கு பின்பாக சஷ்டி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் மதியம் 2:19 மணி வரைக்கும் சுவாதி நட்சத்திரம், அதற்கு பின்பாக விஷாக நட்சத்திரம் இன்றைய தினத்தில் இருக்கிறது. காலையில் 6:25 மணி வரைக்கும் அமிர்த யோகமும், அதற்கு பின்பான நேரத்தில் மதியம் 2:19 மணி வரைக்கும் சித்த யோகமும், பின்பு மரண யோகமும் இன்றைய தினத்தில் இருக்குது. இன்றைய நல்ல நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 11:30 மணி வரை, மாலையில் 1:30 மணியிலிருந்து 2:30 மணி வரைக்கும். இன்றைய ராகு காலம் மாலையில் 4:30 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும், குளிகை நேரம் மதியம் 3 மணியிலிருந்து 4:30 மணி வரைக்கும், யமகண்ட நேரம் மதியம் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மதியம் 2:19 மணி வரைக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரம், அதற்கு பின்பான நேரத்தில் ரேவதி நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்கள் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் ராசியாதிபதி செவ்வாய் பகவான் லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சந்திர பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இப்படி இருக்கிறதுனால திருமணம் தொடர்பான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் தாராளமாக இன்றைய தினத்தில் நீங்கள் எடுத்து செய்யலாம். முடிஞ்ச அளவுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு கந்த சஷ்டி சம்பந்தமான பாராயணம் எல்லாம் இருக்குதுன்னா நீங்கள் அதை தினமும் செய்யலாம். இன்றைய தினத்தில் செய்துட்டு போங்க. உங்களுக்கு லாபஸ்தானத்திலேயே ராசியாதிபதி இருக்கிறதுனால லாபங்களை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஆசைகள் அதிகமாக வரும், அதில் மட்டும் கவன நிலைகள் முக்கியமாக இன்றைய தினத்தில் இருக்குது. முடியாதவங்க நீங்கள் ஒரு டிவிலேயோ ஃபோன்லேயோ போட்டு கூட இன்றைய தினத்தில் கேட்டுட்டு உங்களுடைய நாட்களை தொடங்குங்க. ரொம்ப நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நாட்ட நிலைகள் அதிகமாக இருக்கும். நீங்கள் பிஸ்னஸ் செய்துட்ருக்கிறீங்கன்னா உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் வழியிலிருந்தெல்லாம் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வரனெல்லாம் பார்க்க முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சகோதர சகோதரிகள் வழியில் வரன் அமையும். இல்லைன்னா தந்தை வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் வரன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது. ஆனால் தம்பதியினர்களுக்கு இடையே மட்டும் சின்ன சின்ன கருத்து மோதல் விஷயங்கள் வரலாம். அதில் மட்டும் கவன நிலைகள் அவசியமாக இருக்குது. விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது ரொம்பவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு பயணங்கள் சார்ந்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா ரொம்பவும் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். அதனால் வெளிநாடு முயற்சிகளை தாராளமாக இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். எந்த முயற்சிகள் செய்தாலும் உங்களுடைய சகோதரர்கள் வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கும். சகோதர சகோதரிகள் வழியிலிருந்து உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது பர்பிள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் சுக்கிர பகவான் ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சத்ருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். வேலை சம்பந்தமான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு ராசியாதிபதி லாபஸ்தானத்திலேயே அமர்ந்திருக்கிறதுனால
உங்களுக்கு ஏதேனும் விருப்பமான வேலைகளை அமைத்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம விரும்பின மாதிரி ஒரு நல்ல வேலை கிடைக்கும். ஆனால் கொஞ்சம் கோபநிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். கோபங்கள் அதிகமாக இருக்கும். அதில் மட்டும் கவனங்கள் அவசியம். குறிப்பாக எந்த இடத்துலன்னு பார்க்கும்போது நாம் பணிபுரியக்கூடிய இடங்கள், தொழில் செய்யக்கூடிய இடங்கள், இந்த இடத்துல கோபநிலைகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. நரசிம்மர் பெருமானை வழிபட்டுட்டே வாங்க. எதிரி வழியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறையும். எதிரிகள் வழியில் பிரச்சனை இருக்குது, கடன் பிரச்சனை இருக்குது, உடல்நிலையில் பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி எந்த தொந்தரவுகள் இருந்தாலும் தொடர்ந்து நரசிம்மர் வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்றைய தினத்தில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில் செய்துட்ருக்கிறீங்க அப்படின்னா அதன் வழியிலிருந்து செலவுகள் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட புதிதான முயற்சிகள் இருந்தால் அதற்காக கடன் வாங்க வேண்டிய சூழல்கள் வரலாம். தொழில் தேவைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது. அதில் நாம் நம்மளுடைய தகுதிகள் அறிந்து செயல்பட வேண்டியது ரொம்பவும் முக்கியமாக இருக்குது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் தேவையில்லாத கருத்து மோதல் விஷயங்களை முடிஞ்சளவு தவிர்க்கலாம். வரவுக்கு மேலே செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். அதுலேயும் கவன நிலைகள் அவசியமாக இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. மிதுன ராசிக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் ராசியாதிபதியாகிய புத பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அந்த இடம் ரொம்பவும் ஒரு நல்ல இடம்தான் நம்மளுடைய ராசிநாதனுக்கு. சந்திர பகவான்னு பார்க்கும் பொழுது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அப்படி இருக்கிறதுனால பூர்வீகம் தொடர்பான விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா ரொம்பவும் நன்மையை தரக்கூடிய தினம். உங்களுடைய குழந்தைகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு உயர்வை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுக்கும் நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய தினம். மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு உயர்வான தினமாக இன்றைய தினம் இருக்குது. இன்றைய தினத்தில் 8 எழுத்து மந்திரத்தை நாம் ஜெபிக்கலாம். அப்படி செய்யும்போது நாம் இன்றைய தினத்தில் தொடங்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்லா கைகூடக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது குழந்தை பேரு சார்ந்த விஷயங்களை எதிர்கொண்டு இருக்கிறீங்கன்னா நல்ல செய்திகள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய பிள்ளைகளுக்கு உங்கள் வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கும். உங்களுடைய தந்தை வழியிலிருந்தும் ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்ய வேண்டிய தினம். இன்றைய தினத்தில் குலதெய்வ அருளை பெறக்கூடிய முயற்சிகள் அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி முயற்சிகள் இருந்தால் தாராளமாக இன்றைய தினத்தில் செய்யலாம். புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கலைத்துறைக்காக முயற்சிகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த துறைகளெல்லாம் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய மதிப்பு மரியாதைகளும் உயரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. இன்றைய தினத்தில் நீங்கள் பயன்படுத்த வேண்டிய நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ராமர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. கடக ராசிக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ராசியாதிபதி சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறதுனால உடல்நிலையில் ஒரு முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். இவ்வளோ நாளாக தொந்தரவுகள் பிரச்சனைகள்லாம் இருந்த நபர்களுக்கு உடல்நிலையில் ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா சொத்துகள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். வாகனங்களுடைய சேர்க்கைகள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் அபிராமி அந்தாதியை பாராயணம் செய்யலாம். அப்படி செய்யும்போது நாம் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய அம்மாவிற்கு ஆதரவுகள் தருவீங்க.
உங்களுடைய உறவு முறைகள், அண்டை அயலார்கள் இவங்களோடு ஒரு இணக்க நிலைகளை பின்பற்றணும் அப்படிங்கிற முயற்சிகள் உங்களுக்கு அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கும். பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பண்ணையெல்லாம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த உயிரினங்களின் மீது சின்ன சின்ன கவன நிலைகள் முக்கியமாக அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. ஆயில்ய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சொத்துகள் உயில் வழியிலிருந்து ஒரு சிலருக்கு கிடைக்கும். உயில் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குதுன்னா அதன் வழியிலிருந்து சொத்துகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்குது. ஒரு சிலருக்குன்னு பார்க்கும்போது வாகனங்களுக்கு தேவையான இன்சூரன்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசிக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சூரிய பகவான் ராசியாதிபதி களத்திரஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். சந்திர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து வெற்றியை தரக்கூடிய தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார். இன்றைய தினம் வெற்றிகளை குவிக்கக்கூடிய தினம். எதிர்பார்த்த வெற்றிகள் சேரக்கூடிய தினம். நாம் வெற்றிகள் பெறணும், நாம் எடுத்த காரியங்கள் கைகூடணும்னு முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் சூரிய காயத்ரியை நாம் பாராயணம் செய்யலாம். இல்லைன்னா உங்களால் முடிஞ்சால் வேறு ஏதாவது சூரியன் சம்மந்தப்பட்ட மந்திரங்கள் இருக்குதுன்னா அதை நீங்கள் கேட்கலாம். இந்த விஷயங்களை செய்துட்டு நாம் புதிதான காரியங்களில் ஈடுபடும் போது அதில் வெற்றி வாய்ப்புகள் இல்லைன்னா கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்குது. இன்றைய தினத்தில் மக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சுய முயற்சிகள் அதிகமாக இருக்கும். புதிதான காரியங்கள் குறித்த ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். தொழில்முறைக்கு தேவையான பார்ட்னரோடு ஒப்பந்தம் போடுறீங்க அப்படின்னா அந்த மாதிரியான முயற்சிகள் எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைய தினத்தில். பூர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள், மாமனார் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுக்கும் வெற்றிகளை தரக்கூடிய தினம். டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலும் இன்றைய தினத்தில் வெற்றிகளை குவிக்கக்கூடிய தினமாக இருக்குது. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது திருமணம் தொடர்பான விஷயங்கள், வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இருக்கலாம். அப்படி இல்லைன்னா பிஸ்னஸ் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இருக்கலாம். வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இருக்கலாம். சமுதாய ரீதியிலான தொடர்புகளாக இருக்கலாம். இந்த மாதிரி நல்ல காரியங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் எடுத்து செய்யும் போது வெற்றிகள் குவியக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இடமாற்றம் சார்ந்த விஷயங்களில் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இருக்கும். பயணங்கள் அமையறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பர்பிள் நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னிராசி அன்பர்களுக்குன்னு பார்க்கும்போது புத பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். இன்றைய தினம்னு பார்க்கும்போது புதிதான வேலை முயற்சிகள் இருந்தால் தாராளமாக எடுத்து செய்யலாம். புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்திகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இல்லை ஏற்கனவே நீங்கள் வேலையில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வேலைகளில் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்கும். இல்லைன்னா வேலைகள் வழியிலிருந்து வரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. இன்றைய தினத்தில் வேலை தேடக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் முடிஞ்சளவு பெருமாளுக்கு சேவைகள் செய்யலாம். இல்லைன்னா வணங்கிட்டு போகலாம். அப்படி செய்யும்போது வேலை சார்ந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள், எதிர்பார்த்த தகவல்களை பெறக்கூடிய வாய்ப்புகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கிறது. உத்திர நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பேசக்கூடிய வார்த்தைகளில் மட்டும் நிதானங்கள் அவசியம். முன்கோப நிலைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் முகப்பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமாக இன்றைய தினத்தில் இருக்கிறது. ஹஸ்த நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில்
பள்ளி கல்வி படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா சின்ன சின்ன செலவினங்கள் கல்வி வழியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய விஷயத்தில் நாம் தான் அதிக ஆர்வ நிலையை எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. தேவையில்லாத விஷயங்களில் ஈடுபடுவதை மாணவர்கள் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம். சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் கலைகள் சார்ந்த விஷயங்களில் ஆர்வ நிலைகள் அதிகமாக இருக்கும். செலவினங்கள் குடும்ப வழியில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்திற்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தர்ற மாதிரியான சூழல்கள் அதிகமாக இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது ராமர் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. துலா ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ராசியாதிபதி சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்தில் இருக்கிறாரு. சந்திர பகவான் அப்படின்னு பார்க்கும்போது ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கிறார். இன்றைய தினத்தில்னு பார்க்கும் பொழுது உங்களுக்கு பூர்வீகம் தொடர்பான எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். உங்களுடைய குலதெய்வம் எதுவாக இருந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கக்கூடிய தினம். அதனால் குலதெய்வம் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகள், உறவு முறைகள், மாமன்மார் உறவுகள், அதுபோல் மனம் விரும்பிய நண்பர்கள், மனம் விரும்பிய நபர்கள், இவங்க வழியிலிருந்தெல்லாமே உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய தினம். உங்களுக்கு ஆதரவுகள் இவங்க வழியிலிருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இன்றைய தினத்தில் எந்த ஒரு காரியங்கள் செய்கிறதுக்கு முன்னாடியும் நீங்கள் லக்ஷ்மி அஷ்டகம் படிக்கலாம், இல்லைன்னா நீங்கள் கேட்கலாம். இப்படி செய்துட்டு நாம் ஒரு காரியத்தில் ஈடுபடும் பொழுது நாம் நினைத்த காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நாட்ட நிலைகள் வரலாம். அது குறித்த முயற்சிகளை எடுக்கலாமா அப்படிங்கிற சிந்தனைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக நாட்டங்கள் இன்றைய தினத்தில் இருக்கும். கொஞ்சம் முன்கோப நிலைகள் இருக்கும், அதில் மட்டும் கவன நிலைகள் அவசியம். முன்கோபங்களை மட்டும் முடிஞ்சளவு இன்றைய தினத்தில் நீங்கள் தவிர்க்கலாம். விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் ஆன்மீக நாட்டங்கள் மிகுந்திருக்கக்கூடிய தினம். இறை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுடைய நாட்ட நிலைகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் லைட் ப்ளூ கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் பெருமான் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களுக்குன்னு பார்க்கும்போது ராசியாதிபதி செவ்வாய் பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறாரு. சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். இன்றைய தினத்தில் வியாபாரத்துறையில் இருக்கிறீங்கன்னா நன்றாக வியாபாரம் நடக்கும். வியாபாரத்துறையில் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வியாபாரத்தில் மேலும் மேலும் முன்னேற்றங்கள் வரணும்னு முயற்சி செய்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் முருகனுக்கு செவ்வரளி இந்த மாதிரியான சிவப்பு நிற மலர்களை சார்த்தி நீங்கள் வழிபாடுகள் செய்துட்டு உங்களுடைய வியாபாரத்தை மேற்கொள்ளுங்க. நல்லபடியாக வியாபாரம் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இன்றைய தினத்தில் சொத்துக்களை விற்கக்கூடிய முயற்சிகள், வீடு, வாகனம், மனைகள் இந்த மாதிரி விற்பனை ரீதியில் முயற்சிகளில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியாக வியாபாரம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது ஒரு சிலருக்கு ரகசியமான மறைமுகமான விஷயங்கள் இதில் ஈடுபாடுகள் அதிகமாக இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் கல்வி ரீதியிலான செலவினங்கள் இருக்கும். படிப்பு சார்ந்த செலவினங்களை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. சுப செலவுகளை செய்வீங்க. ஒரு சிலர் வீட்டில் திருமணம் தொடர்பான விஷயங்களாக இருக்கலாம், வேறு ஏதாவது நல்ல காரியங்கள், சுப காரியங்கள்லாம் நடக்க இருக்கலாம். அதற்கான செலவினங்கள் செய்கிறதுக்கான தினமாக இன்றைய தினம் இருக்குது. பெரும்பாலும் சுப செலவுகள் தான் இன்றைய தினத்தில் விருச்சிக ராசிக்காரங்களுக்கு. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு சார்ந்த பயணங்கள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பண்ணையெல்லாம் வச்சு நடத்துறீங்கன்னா அந்த பண்ணைக்காக நீங்கள் கொஞ்சம் செலவுகளை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது பர்பிள் கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு.
தனுசு ராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதி குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். அவருடைய பார்வையும் தனுசு ராசி மேலே இருக்கு. சந்திர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கிறார். இன்றைய தினம் வெற்றிகள் மீது வெற்றிகள் சேரக்கூடிய தினம். எதிர்பார்த்த வெற்றி நிலைகளை நீங்கள் பெறக்கூடிய தினமாக இருக்குது. உங்களுக்கும் நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கும். உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் இன்றைய தினத்தில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இந்த மாதிரி நன்மைகளை தரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்குது. இப்படி வெற்றிகள் சேரணும் அப்படின்னு முயற்சி செய்யக்கூடிய நபர்கள், ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நீங்கள் லாபத்தை எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, இல்லை இவங்க வழியிலேருந்து சப்போர்ட் கிடைக்கணும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படின்னா முடிந்தளவு எல்லோ கலரில் இருக்கக்கூடிய ஒரு துணியை நீங்கள் கையில் வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துகிட்டு போகலாம். அப்படி செய்யும்போது எடுக்கக்கூடிய காரியங்கள் இன்றைய தினத்தில் கைகூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது விரும்பிய இடமாற்றங்கள் அமையும். இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் இருந்தால் அதில் வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்குது. பூராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது விரும்பிய வெளிநாடு பயணங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் விருப்பப்பட்ட காரியங்கள் எல்லாமே ஈடுபடவும் செய்வீங்க. அதே மாதிரி அதில் வெற்றியடையவும் செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் மற்றும் தந்தை வழி இளைய உடன்பிறப்புகளுக்கு ஆதரவுகள் தருவீங்க. இவங்களுக்கு அவங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமான எண்ணங்கள், பூர்வீகம் சம்பந்தமான எண்ணங்கள், இந்த மாதிரியான எண்ண நிலைகள் அதிகமாக இருக்கும். இவங்களுடைய மதிப்பு மரியாதைகளும் உயரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கிறது. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி வழிபாடு. மகர ராசிக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சனி பகவான் சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். தொழில் சம்பந்தமான விஷயங்களில் நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். புதுசாக தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். இதில் நீங்கள் பணத்தை போடக்கூடிய எண்ணங்கள் வரலாம். அப்படி இல்லைன்னா தொழில் தொடங்கக்கூடிய நபர்கள், இல்லைன்னா தொழிலில் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தார்கள் வழி ஆதரவுகள், தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழி ஆதரவுகள், இதெல்லாம் தொழிலுக்கு கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது. இன்றைய தினத்தில் தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்ற நிலைகளை பெறணும்னு முயற்சி செய்கிறீங்கன்னா ஹனுமனினுடைய வழிபாடு முறைகளை எடுத்து செய்யுங்க. ஹனுமனுக்கு நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். அப்படி செய்யும்போது உங்களுக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். முடிஞ்சால் வெற்றிலை மாலை சாற்றி கூட நீங்கள் வழிபாடுகள் செய்யலாம். இன்றைய தினத்தில் உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய தொழில் வழி நபர்கள், உங்களுடைய மாமியார் இவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு நீங்கள் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினத்தில் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட துறைகளில் முயற்சிகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எலக்ட்ரானிக் சம்பந்தமான துறைகளில் முயற்சிகள் செய்யக்கூடிய எண்ணங்கள் வரலாம். ஒரு சில மருத்துவம் சார்ந்த துறைகளில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரியான தொழில் முயற்சிகள் இருக்கும். பிளாஸ்டிக் சம்பந்தமான துறைகளில் நாட்டங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரியான துறைகளில் இன்றைய தினத்தில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது தொழில் சார்ந்த இடங்களில் அளவு கடந்த ஆசைகள் வந்துட்டே இருக்கும். இன்றைய தினத்தில் அதில் கவன நிலைகள் அவசியம். மற்றும் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் கொஞ்சம் கோப நிலைகள் வரலாம். அதில் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது அடர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கும்பராசி அன்பர்களுக்கு ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய தினத்தில் இருக்கிறார். பாக்கியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆன்மீக ரீதியிலான விஷயங்களில் நாட்ட நிலைகளை செலுத்தக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்குது.
அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் முயற்சிகள் அதிகமாக இருக்கும். பதவிகளில் எதிர்பார்த்த முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இன்றைய தினத்தில் எந்த விதமான முயற்சிகள் செய்கிறீங்க அப்படின்னாலும் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு நீங்கள் பெருமாளை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹனுமனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் புதிதான காரியங்கள் இல்லை முக்கியமான விஷயங்களுக்கு முயற்சிகள் செய்கிறீங்கன்னா அந்த விஷயங்களை தொடரலாம். அப்படியெல்லாம் செய்யும்போது எதிர்பார்த்த நன்மை நிலைகள் இன்றைய தினத்தில் அமையக்கூடிய சூழல்கள் இருக்குது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது அரசியல் சம்பந்தப்பட்ட காரியங்களில் நாட்டங்கள் அதிகமாக இருக்கும். ஆராய்ச்சி துறையிலெல்லாம் இருக்கிறீங்கன்னா உங்களுடைய ஈடுபாடுகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கும். உங்களுடைய சிந்தனைகள் முழுதுமே ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் நாட்ட நிலைகள் அதிகமாக இருக்கும். அந்த உயர்கல்வியில் படிக்கிறீங்கன்னா மட்டும் ஆர்வ நிலைகளை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்குது. புரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும் பொழுது இறை சார்ந்த விஷயங்களில் நாட்ட நிலைகள் கூடும். வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. வெளிநாடு வேலை இல்லைன்னா தொழில் இந்த மாதிரி பயணங்கள் இதெல்லாம் அமையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்குது. இந்த மாதிரி முயற்சிகள் இருந்தால் தாராளமாக எடுத்து செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும் பொழுது அடர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீனராசி அன்பர்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்தில் ராசியாதிபதி குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்தில் தேவையில்லாத விஷயங்களுக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் செலவு சார்ந்த விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவன நிலைகளை செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது. அதிகபட்ச செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. நீங்கள் எந்த ஒரு காரியத்தை தொடங்குறீங்க அப்படின்னாலும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்துட்டு இன்றைய தினத்தில் தொடங்கலாம். முக்கியமான காரியங்கள் தொடங்கும்போது அப்படி செய்யும்போது தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத இடையூறுகள் இதெல்லாமே குறையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைய தினத்தில் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயங்கள், உயில் சம்பந்தமான விஷயங்கள் இதெல்லாம் இருக்குதுன்னா இதற்காக நீங்கள் செலவுகள் செய்யலாம். இது ஒரு நல்ல தேவைக்கேற்ப செலவாக இன்றைய தினத்தில் இருக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது விஷ ஜந்துகள் கிட்ட கவன நிலைகள் அவசியம். வேறு உயிரினங்கள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். நம்ம சாப்பிட்றோம் செய்கிறோம் அப்படின்னா அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வியாபாரத்துறையில் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய வியாபாரத்துறையில் கூடுதல் கவனங்கள் அவசியம். வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளும் போது அதில் இடையூறுகளோ அதிகபட்ச செலவுகளோ இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சிலர் மறைமுகமான ரகசியமான விஷயங்கள் இதிலெல்லாம் ஈடுபட்டுட்டு இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் வழியிலிருந்து இன்றைய தினத்தில் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் வரலாம். இதில் கவன நிலைகள் அவசியம். ஏமாற்ற நிலைகள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்குது. அதுதான் முக்கியமான விஷயம். இதில் மட்டும் கவன நிலைகள் அவசியம். நாம் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோடு இருக்கும்போது இந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் தவிர்க்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.